ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஈஸி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் ரிவிஷன் எக்ஸாமினேஷனுக்கான மேக்ஸ் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செக்ஷன் 1 to 14 வரைக்கும் 1 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே எங்கன்னா புக் பேக்கில் இருந்து தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. மேக்ஸிமம் 10 கொஷின்ஸ் வந்து புக் பேக்கில் இருந்து தான் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ 1 மார்க்கு நல்லா படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ரிமைனிங் 4 மார்க்ஸும் என்னென்னா புக்கு இன்சைட்லேருந்து தான் கேட்பாங்க. ஸோ அதுவும் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து 14 மார்க்ஸ் வந்து நம்ம மேக்ஸில் வாங்கிடலாம். அடுத்தது பார்ட் பி வந்து 2 மார்க்ஸு 2 மார்க்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா 20 மார்க்ஸ் ஈஸியாக வந்து நீங்கள் வாங்கிடலாம். 15th 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிலேஷன் டிஃபைன் இஸ் ஸ்கொயர் ஆஃப் ஏ அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ஏ கிராஸ் ஏ ஆல்சோ டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர் அது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து 16th 1 வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷனா அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து 17th 1 வந்து பி ஸ்கொயர் in Q1 into R power 4 S cube equal to 3,15,000 கொடுத்துருக்காங்க. ஸோ PQRSோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இது இம்பார்ட்டண்டான சம். அடுத்தது 18th ஃபைண்ட் த 8th term ஆஃப் ஜிபி. ஸோ 931 இதோட 8th term என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஜிபியிலேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு 2 மார்க் கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 19th 1 வந்து சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது ரெண்டையும் வச்சு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது 21 மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன வெரிஃபை பண்ணோன்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது ரொம்ப ஈஸியான 2 மார்க்ஸு ஈஸியாக வாங்கிடலாம். அடுத்தது 21 வந்து வெர்டிக்கல் ஸ்டிக் ஆஃப் லென்த் 6 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதனோட ஷேடோ வந்து 400 சென்டிமீட்டர் லாங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த டவரோட ஹைட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது 22 வந்து ஸ்லோப் ஆஃப் ஜாயினிங் பாயிண்ட்ஸ். ஸோ ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்லோப் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது 23 என்ன கொடுத்துருக்காங்கன்னா கால்குலேட் த ஸ்லோப் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன். ஸோ இந்த கொடுத்துருக்கிற குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வந்து ஒய் கூட ஸ்ட்ரைட் லைனில் இன்டர்செப்ட் ஆகுதா அப்படிங்கிறதும் ஸ்லோப்போட வேல்யூஸும் நம்ம ப்ரூவ் கண்டுபிடிக்கணும். அடுத்தது 24 வந்து இந்த கிவன் லைன்ஸ் வந்து பேரலல் ஆர் பர்பண்டிகுலர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது 25 ட்ரிக்னாமெட்ரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + cos θ by 1 - cos θ equal to cosecant θ + cot θ அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். LHS எடுத்துகிட்டு RHS நம்ம ப்ரூவ் பண்ணணும். அடுத்தது 26 வந்து மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் அ கோன் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ கவர்ட் சாலிட் ஹெமிஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஆர் யூனிட். ஸோ தீர மாதிரி இருக்கும். இது நம்ம ப்ரூவ் பண்ணணும். அடுத்தது 27 ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் மீனும் கொடுத்துருக்காங்க. நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்தது 28 வந்து கம்பல்சரி கொஷின். இதை வந்து கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணணும். அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த கொஷின் தெரியலைன்னா கூட கிவன் வேல்யூ கொடுத்துருக்குற வேல்யூஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அது ஃபார்முலாஸ் என்ன, அட்லீஸ்ட் அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறது அது பண்ணிங்கனாவே அட்லீஸ்ட் 1 மார்க்னாச்சும் கிடைக்கும். கம்பல்சரி கொஷின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் ரெடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்ட் சி வந்து 5 மார்க்ஸு 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். இதில் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து 50 மார்க்ஸ் வந்து வாங்கிடலாம். 29 என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ வேல்யூ கொடுத்துருக்காங்க, பி வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன், ஆரோ டயக்ராம், டேபிள் ஃபார்ம், செட் ஆர்டர்ட் பேர்ஸ், கிராஃபிக் ஃபார்ம். ஸோ இது வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஃபஸ்ட் யூனிட்டில் இந்த இது ஈஸியாக வந்து 5 மார்க்ஸ் வாங்கிடலாம். அடுத்து 30th வந்து 2 யூனிட்டில் எக்ஸசைஸ் 1.1லேருந்து கொடுத்துருக்காங்க. ஏ வந்து கொடுத்துருக்காங்க த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. ஸோ ஏ வேல்யூஸ் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அடுத்து பி வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8ன்னு கொடுத்துருக்காங்க. சி வந்து த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ அவங்க கொடுத்துருக்குலேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு வெரிஃபை பண்ணணும். LHS எடுத்துகிட்டு RHS அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது ஈஸியாக ஃபஸ்ட் யூனிட்லேருந்து ஈஸியாக வந்து நீங்கள் வாங்கிடலாம். அடுத்தது 31 வந்து என்ன கொடுத்துருக்காங்க, த ஹவுசஸ் ஆஃப் எ ஸ்ட்ரீட் நம்பர்ட் ஃப்ரம் 1 to 49 கொடுத்துருக்காங்க. ஸோ செந்தில் ஹவுஸ் இஸ் நம்பர்ட் சச் த சம் ஆஃப் நம்பர்ஸ் ஹவுஸ் பீரியட் டு செந்தில் ஹவுஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் நம்பர்ஸ் ஆஃப் த ஹவுசஸ் ஃபாலோயிங் செந்தில் ஹவுஸ். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா செந்தில் ஹவுஸ் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து 32 வந்து கொடுத்துருக்குற பாலினாமியல் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு அவனே கொடுத்துட்டான். ஸோ அதில் ஏ அண்ட் பி வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும். எப்போவுமே கண்டிப்பாக வந்து
ஸ்கொயர் ரூட்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க. அடுத்து 33 வந்து மேட்ரிக்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. a² - 4a + 5i2 = 0. இதுவும் இம்பார்ட்டண்டான கொஷின். அடுத்து 34 ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் தேல்ஸ் தியரம். ஸோ இந்த 4th யூனிட்டில் வந்து தேல்ஸ் தியரம் இல்லை பித்தாகரஸ் தியரம், ஆங்கிள் பைசெக்டார் தியரம், 3 தியரம் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு தியரம் கண்டிப்பாக கேட்பாங்க. பப்ளிக்குமே இந்த 3 தியரத்தில் ஏதாவது ஒரு தியரம் கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்தது 35 வந்து 6th யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஏரோப்ளேனோட ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பார்ட் வில் பி த 2 planes ஆஃப்டர் 1.5 hours. ஸோ 2 பிளேனோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. 1.5 hours கழிச்சு எவ்வளோ தூரம் 2 பிளேனும் போயிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது 36 வந்து ஸ்விம்மிங் பூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்விம்மிங் பூலோட வேல்யூஸை அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து த ஏரியா ஆஃப் த பேஷியோ அது மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது 37 வந்து ஏபிசி 3 வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஏபியோட அல்டிடியூடு வந்து ஈக்குவேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது 38 வந்து 6th யூனிட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஹைட் ஆஃப் த எலக்ட்ரிக் போலோட ஹைட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது 39 வந்து சிலிண்டர் ஹெமிஸ்பியர் அது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டாய் அது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து 41 வந்து மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். 41 வந்து 2 டைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 8th யூனிட்லேருந்து டயஸோ இல்லை காயின் சம்ஸோ கம்பல்சரி கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதில் இருக்கிற ஒரு 4-5 சம் தான் இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா போட்டு பார்க்கணும். அப்போ தான் வந்து எக்ஸாமில் தப்பு இல்லாமல் மார்க் வாங்க முடியும். அடுத்தது 42 வந்து இது வந்து கம்பல்சரி கொஷின்ஸ். இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். ஸோ இதை வந்து நீங்கள் தெரியலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் கொடுத்துருக்குற வேல்யூஸை என்ன அப்படிங்கிறத கிவன் வேல்யூஸை வந்து அட்லீஸ்ட் அதனாச்சும் எழுதி வச்சிங்கனாச்சு 1 மார்க்ஸ்னாச்சும் கிடைக்கும். ஆனால் எதையுமே விட்டுறாதீங்க. அது கம்பல்சரி கொஷின்ஸை விட்டோன்னா அது மார்க் ரெடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணி நல்லா பாருங்கள். அடுத்தது பார்ட் டி வந்து 8 மார்க் கொஷின். ஒன்று ஜாமெண்ட்ரி கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று கிராஃபு. ஸோ மேக்ஸில் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. ஈஸியாக வந்து நீங்கள் நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். 43 என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதாவது ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அதனோட சைட்ஸ் வந்து ஈக்குவல் டு 2/3 ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டிவாக ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும். அடுத்தது டேஞ்சன்ட்டு. பி வந்து எப்போவுமே என்னென்னா டேஞ்சன்ட் கொடுப்போம், இல்லைன்னா ட்ரையாங்கிள் 2 தான் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. ஸோ அதை நல்லா வந்து போட்டு பார்த்துக்குங்க. அடுத்தது 44 வந்து கொடுத்துருக்காங்க கிராஃபு. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து அவங்க கொடுத்துருக்குற கொஷின்ஸ்க்கு அது கரெக்டான ஆன்சர் வந்து நம்ம வந்து டைரக்ட் வேரியேஷனா இன்டைரக்ட் வேரியேஷனா இல்லை கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எதுன்னு கண்டுபிடிச்சிட்டு நம்ம அதை ப்ரூவ் பண்ணிவிட்டு கிராஃப் பிளாட் பண்ணிங்கனாவே 8 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். அல்லது வந்து 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து சால்வ் பண்ணி ட்ரா பண்ணிங்கனாலும் ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து ஒன்று டைரக்ட் வேரியேஷன் இன்டைரக்ட் வேரியேஷன் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா பி பார்ட் ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னாவே ஒரு மாடல் சம்ஸ் பார்த்தீங்கன்னாவே கிராஃபில் ஈஸியாக 8 மார்க்ஸ் வாங்கலாம். ஸோ கிராஃப் ஜாமெட்ரியில் ஈஸியாக 16 மார்க்ஸ் வாங்கிடலாம். 1 மார்க்ஸில் 14 மார்க்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயே 32 மார்க்ஸ் வாங்கினேன். ஸோ மேக்ஸில் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், நல்லா போட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து எந்த தப்புமே இல்லாமல் ஈஸியாக 2 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவேன். இது எல்லாமே இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். ஸோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் 8 யூனிட் இருக்குன்னா அட்லீஸ்ட் 6 யூனிட் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே மேக்ஸிமம் above 80 வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். நல்லா போட்டு பாருங்கள், அவாய்ட் பண்ணாமல் எல்லா சம்ஸும் இம்பார்ட்டன்ட் சம்ஸ்லாம் போட்டு பாருங்கள், நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க. சேனல் ஸ்ரீ ஈஸி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட்.